ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான பிளேஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன அருமையான பிளேஸ் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீக்கெண்டு விட்டாச்சு, எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி என்னடா தரமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஆர்பி டேம் தாங்க. ஸோ கேஆர்பி டேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஆர்பி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ தருமபுரியிலிருந்து 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கேஆர்பி டேம் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரியிலிருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கேஆர்பி டேம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேஆர்பி டேமுக்கு எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தருமபுரியிலிருந்து பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து காவேரிப்பட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு காவேரிப்பட்டினத்துலேருந்து நீங்கள் வந்து இறங்கிக்கோங்க. அங்கேருந்து டவுன் பஸ் வந்து கேஆர்பி டேமுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் டவுன் பஸ்ஸில் ஏறி வந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெஹிக்கிள் இருந்தால் இல்லை காரில் இருந்தால் கூட சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிருஷ்ணகிரி டவுன் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக கேஆர்பி டேமுக்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் தான் ஃபர்ஸ்ட் இந்த அணையை வந்து கட்டியிருக்காரு. ஸோ இந்த அணை ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு ஒரு நீர்ப்பாசனம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த டேமை வந்து தென்பெண்ணை ஆற்றை வந்து குறுக்கே வந்து இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இந்த டேம்ல தாங்க தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே அற்புதமாக இருக்குது. பச்சை பசுமையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டேம் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 5 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து அங்கே என்ட்ரியில் டிக்கெட் வாங்கிட்டு ஸோ நம்ம உள்ளே வந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே பைக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை இருக்குது, ஸோ ஹோட்டல் இருக்குது, நமக்கு எல்லா தேவையான எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியோடு போகும்போது ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அங்கே போனால் விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது, நம்ம அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுற்றி பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே இந்த கேஆர்பி டேம்ல இருக்கக்கூடிய இந்த பார்க்கை வந்து நீட்டாக வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஸோ சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ நீட்னஸாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போனாவே ஒரு வைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே மேலே பார்த்தோம்னா மழை தெரியுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், வித்தியாசமாக மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபேமிலியோட கப்புள்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான ஸ்பாட்னு கூட சொல்லலாம். கேஆர்பி டேமை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இந்த பார்க்குக்காகவே நிறைய பேர் வராங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ கேஆர்பி டேமில் தண்ணியே இல்லைனா கூட பரவாயில்ல, ஸோ இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோடு வரும்போது நம்ம கண்டிப்பாக சில்ட்ரன்ஸையும் நம்ம கூட்டிகிட்டு வருவோம். ஸோ சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்தால் பார்க்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் செக்ஷனுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு தேவையான விளையாட்டுகளை வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள்லாம் இங்கே விளையாட விட்டுட்டு நாமளும் அப்படியே ஒரு பக்கம் வந்து பார்க்கில் நிறைய இடங்கள் இருக்குது, அப்படி சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும் தான் போகுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கை மட்டும் சுற்றி பார்த்தா கண்டிப்பாக போர் அடிக்கும். அப்படி மேலேயும் பார்த்து ஒரு வியூ இருக்குங்க. ஸோ நம்ம அங்கேயும் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. ஸோ சிலைகளும் வச்சுருக்காங்க. அந்த குளத்து உள்ள பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ அப்படியே மொத்தம் சுற்றி நம்ம வந்து பார்க்கே வந்து ரவுண்ட் அடிக்கலாங்க. ஸோ பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியும் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை வந்து இந்த பார்க்கு உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கப்புள்ஸ் தாங்க அதிகமாக இந்த இடத்துக்கு விரும்பி வருவாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஃபேமிலி ஆகட்டும், புதுசாக கல்யாணம் ஆனாங்களாகட்டும், எல்லாருமே வந்து அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து விரும்பி வராங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் போடுங்க. அதை ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேஆர்பி டேம் உடைய மேலே தெரியுது. ஸோ படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நடந்து மேலே போயிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இல்லைங்க, அவ்வளவு படி இருக்குது. ஸோ போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது எவ்வளவு மேலே இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வாங்க இப்போ வந்து அங்கே நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இங்கே சுற்றி அங்கே நின்று அப்படி பார்க்கும்போது அந்த வியூவே வேறு மாதிரி இருக்குது. ஸோ பார்க் வந்து நீட்டாக இருக்கிறதுனால அந்த மரங்கள் எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ கீழெல்லாம் கட் பண்ணி விட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் அப்படி நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போக போகிறோம். ஸோ படி ஏறி போயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குது, ஸோ அந்த வியூ எப்படி இருக்குது, ஸோ அங்கே இருக்குது பார்க்கும்போது தண்ணி எவ்வளோ இருக்குது, ஸோ சுற்றி பார்க்கும்போது மொத்தம் அந்த கேஆர்பி டேமுடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து நடந்து இந்த கடைசியிலிருந்து
இருந்து அந்த கடைசிக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு வாக்கில் வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ அது கப்புள்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டே நடந்து போகும்போது செம்மையாக இருக்கும். முக்கியமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்தாலும் சரி, கப்புள்ஸோட வந்தாலும் சரி, இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்காகவே இந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது, ஸோ அப்படியே வியூ எப்படி இருக்குது, அந்த மலை சுற்றி அந்த சென்டரில் ஸோ இந்த டேம் இருக்குது, அந்த பார்க் இருக்குது. ஸோ அப்படி அந்த பார்க்கும்போது அந்த வியூவே சும்மா சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்படி ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம். ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கும் நம்ம ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணணும். அதுதான் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள் தண்ணியெல்லாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி வியூவும் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது தாங்க பார்க்கக்கூடிய வியூ பாருங்கள். அப்படியே அந்த மேலேருந்து அந்த பார்க்கக்கூடிய வியூவை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மரம் இருக்குது. ஸோ இந்த மானுங்க கூட இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மானுங்க விலங்குகளை வந்து ஒரு சில விலங்குகளை வந்தால் நம்ம இந்த டேமில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பட் வந்து நாம் பார்த்தோமா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த சைடே நம்ம போகல. ஸோ அந்த சைடு நீங்களும் போய் அங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேம் உடைய அந்த மதகு இருக்குங்க இல்லையா. ஸோ மதகு இருக்கக்கூடிய இந்த பிளேஸு. ஸோ இந்த இடத்துல அலோடு கிடையாது, லாக் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ தண்ணியை பார்த்து என்ஜாய் பண்ணுறத விட அங்கேருந்து அந்த தண்ணி வியூவுக்கும் அந்த கிளைமேட்டுக்கு ப்ளஸ் வந்து அந்த வியூவுக்கு சேர்த்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அங்கேருந்து டேம் உடைய வியூவெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அப்படி பாருங்கள் டேம் வீடியோலாம் பார்த்துட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குக்குள்ளே மீண்டும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்க்கு உள்ளே போயிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ பார்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கடைசிங்க. ஸோ அந்த டேமுக்கு அந்த மதகுக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸில் இது வந்து கடைசியான இடம். ஸோ இதிலிருந்து நம்ம போயிட்டு ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கு உள்ளே வந்தாச்சு. ஸோ பார்க்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸும் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுற்றி என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்லேருந்து நம்ம வெளியே ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்கு. டேம்லேயே வந்து ஒரு சிறப்பான இடம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி என்ன இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கோயில் தாங்க இருக்கு. ஸோ இந்த கோயில் தாங்க நந்தி கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமா அந்த நந்தி வாயிலிருந்து தீர்த்தம் வந்து ஊத்திட்டே இருக்குங்க. ஸோ இந்த நந்தி தீர்த்தத்தில் போயிட்டு குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்கள் என்ன அப்படின்றத வழிபட்டா அந்த வந்து உடனே நீங்கும். பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம அந்த கடவுளை வேண்டிக்கிட்டா உடனடியாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்றது இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துல 60 வருஷமா 24 மணி நேரமா அந்த நந்தி வாயிலிருந்து தீர்த்தம் ஊத்திட்டே இருக்குங்க நிக்காம. ஸோ மறக்காம இந்த கோயில் சுத்தி பாருங்க. ஸோ டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு, ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே நீர் பாசனத்துக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து திறந்து விட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு இந்த தண்ணி இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த சுத்தி இருக்கக்கூடிய காவேரிப்பட்டம் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜஸ்க்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கு. ஸோ இப்போ வந்து டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த வியூல இருந்து தண்ணி டேம்ல இருந்து வரும்போது பார்க்கறதுக்கும் செம்மையா இருக்குங்க. ஸோ நீங்களும் மறக்காம அந்த கோயிலை போய் பார்த்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஸோ அங்கே டேம் பக்கத்துலயும் போயிட்டு முன்னாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து முன்னாடி போய் பார்க்கலாம், நடந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். பக்கத்தில் வர 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 டேமுடைய வியூ வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் தண்ணி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக வந்து தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பக்கம் வந்துட்டோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போக 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 தண்ணி செம்ம போர்ஸாக இருக்குது. அந்த 2 இதில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க தண்ணி. ஸோ சுற்றி பாருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அப்படியே விவசாயத்துக்கும் சரி, அந்த மலை ஹில்ஸுக்கும் சரி, அந்த டேம் இருக்கிற வியூக்கும் சரி, அப்படியே அந்த பார்க்கும் சரி, சும்மா சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதாங்க செக் போஸ்ட். ஸோ இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரவங்க ஸோ அந்த சைடு வரவங்க அப்படி டிக்கெட் வாங்கிட்டு வரலாம். நம்ம டேமுடைய பேக் சைட்லேருந்து வரும்போது ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டா சரி, திருப்பின்னு வெளியே போயிட்டு உள்ளே வர முடியாது. அப்போ வரும்போது திருப்பின்னு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஆர்பி டேம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. ஸோ அப்படியே அங்கே பார்த்துட்டு இந்த கோயிலையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்கலாம். ஸோ மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ அப்படி இதையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாமல் டேமுக்கு வந்தாவே ஸோ அங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. ஸோ கல் மீன் வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி மீன் கடைலாம் சிறப்பான மீன் கடைலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேமுக்கு பேக் சைடில் வந்து நிறைய கடை இருக்குங்க. ஸோ நம்ம போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச ரேட்டில் நமக்கு கம்மியான ரேட்டில் வந்து நம்ம மீனை சொல்லி நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயிலிருந்து எல்லா ரேட்டுக்குமே வந்து மீன் இருக்குது. ஸோ அதுவும் கடை எல்லாமே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா டேமுடைய கேஆர்பி டேமுடைய பேக் சைடில் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு மேலே லைனாக இருக்குங்க. நம்ம போகிற வழி எல்லாமே வழி மீன் கடை தான் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ டேம் வந்து கேஆர்பி டேம்னு சொன்னாவே சரி அங்கே மீன் தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அங்கே ட்ரிப்பு போகிறதுக்கான காரணமே என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய என்னதான் வந்து நம்ம இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து மீனை சாப்பிட்டாலுமே ஸோ அந்த கேஆர்பி டேமில் பிடிச்சி போகிற அந்த மீனை சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவலு. ஸோ அது கல் மீன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சுட 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 மீன் போடுறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் போயிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மீனெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் இன்னும் பாக்கியாக இருக்குது. மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுங்க. ஸோ கேஆர்பி டேமுக்கு போனால் ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். கேஆர்பி டேமுக்கு போகிறதுக்கு ஃபேமிலியோடு போனாலும் சரி, கப்புள்ஸோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, எல்லாரோடையும் போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு. ஸோ மறக்காமல் நீங்களும் கேஆர்பி டேமுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், கேஆர்பி டேமை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுறது பத்தாமல் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வீடியோ அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க வச்சுட்டு அவங்களையும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸாக இன்றைக்கி வரைக்குமே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த கேஆர்பி டேம் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் மீனை விட்டுறாதீங்க. மீன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.